வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனிதன் மனிதன் அப்படின்னா யார்? மனதை இதமாக வைத்து கொள்பவன். இப்போ இறைநிலை தான் அனுபவிக்க முடியாததை மனித ரூபத்தில் பிறப்பெடுத்து பேரறிவாக நமக்குள்ளே இயங்கி அனைத்தையும் தான் படைச்ச அத்தனையும் அனுபவிக்குது அப்படின்னு அழகாக சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அப்பேற்பட்ட இறைநிலை நமக்குள்ளே ஆட்சி செய்யும்போது நம்ம மனம் எப்போவுமே எப்படி இருக்கணும்? இதமாகவே இருக்கணும். இதமான என்னென்னா மென்மையாக. இப்போ லீஃப், நம்ம ரோஸு அதிலெல்லாம் பெட்டல்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அந்த மாதிரி நாம் மென்மையானவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி மென்மையாக எப்போ இருக்க முடியும் அப்படின்னா, இந்த மனம் ஃப்ரீக்வன்சியில் மகரிஷி அழகாக சொல்லுவாங்க எப்படி இயங்குது அப்படின்னு. அப்போ அந்த உணர்ச்சி நிலையை கடந்து நம்ம வரும் பொழுது தான் மனதிற்கு அந்த அமைதி நிலை அப்படிங்கிறது கிட்டும். ஏன்னா அதில் இருக்கும்போது நம்ம இன்ப துன்ப விளைவுகளிலே தான் ஆட்பட்டுகிட்டே இருப்போம். அப்போ புலன்களை கடந்து வரும் பொழுது தான் அந்த அமைதி கிட்டும். அப்போ புலன்களை கடந்து நம்ம எப்போ வர முடியும் அப்படின்னு சொன்னால், நம்ம மனசை இதமாக வச்சு 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 பழகும் பொழுது தான் அந்த புலன்களை நம்மளால் கடக்க முடியும். அப்போ புலன்கள் வர மூலியமாக இன்ப துன்பங்களை நம்ம அனுபவிக்கிறோம். நான் அனுபவிக்கிற அத்தனையுமே நம்ம சரியாக தவறா அப்படின்னு யோசிக்கிறது எப்போ அப்படின்னா, அமைதி நிலையில் தான் நம்ம அதை சித்திக்க முடியும். இல்லைன்னா சித்திக்காது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ உணர்ச்சி நிலையிலே இருக்கும் பொழுது நம்ம பண்ணுறது சரியாக தவறாக நம்மளால் யோசிக்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்காது. ஏன்னா ஜீவகாந்தம் தான் மனமாக செயல்படுதுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஜீவகாந்த ஆற்றல் செலவாகுது அப்படிங்கிறத கூட நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? யோசிக்க மாட்டோம். அப்பேற்பட்ட அந்த உணர்ச்சி நிலையில் வயப்படும் பொழுது நம்மை நாம் தன் வயம் இழந்து விடுவோம். அப்போ இழக்கும் பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஆராய்ச்சிக்கு நேரத்தை செலவிட முடியாது. அப்போ மனதை நம்ம இதமாக வச்சுக்க பழகணும் அப்படின்னா, நம்ம மென்டல் ஃப்ரீக்வன்சி குறைச்சி பழகணும். அது எப்போ நம்ம குறைச்சி தவநிலையில் நம்ம ஆழ்ந்து உள்ளே போகிறோமோ அப்போ தான் உள்ளே இருக்க இறைநிலையை நாம் உணரக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். நம்மளோட பதிவுகள், மகரிஷி அழகாக சொல்லிட்டாங்க, வினைப்பதிவே தேகம் கண்டாயின்னு சொல்லிட்டாங்க. 120 வருஷம் மனிதன் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பதிவுகளை முழுசாக கழிச்சிட்டு இறைநிலையை அடையணுங்கிறதுக்கு தான் இந்த பிறவி எடுத்திருக்கோன்னு சொல்லிட்டாங்க. அப்போது அவ்வளோ தூரம் வந்த நம்ம இந்த பிறவியோட நோக்கம் என்ன? அறிவில் முழுமையடைந்து இறைநிலையை உணரணும். அதை நோக்கின பயணத்தில் நாம் இருக்கோமா? அதுதான் நம்மளுக்கு என்னவாக இருக்குது? கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அறிவை நோக்கிய பயணம் அப்படின்னா நம்மளை உள்ளே கடந்து போனால் தானே நம்ம இறைநிலையை உணர முடியும். நம்ம எங்கேருந்து வந்தோம் என்னங்கிறத நோக்கி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது தான் மென்மையான உணர்வு, இதமான உணர்வு நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போ தான் நம்மளோட பதிவுகளை நம்மளால் கழிக்க வசதி ஏற்படும். அந்த வாய்ப்பு எதையுமே நாம் கொடுக்காம உணர்ச்சி நிலையிலே நாம் இயங்கிட்டே இருக்கும் பொழுது புலன்கள் வழியாக தான் நம்ம இயங்குகிறோம். அப்போ மனம் சொல்கிறதத்தான் என்னன்னா, உயிராற்றல் அப்படி தான் செலவாகதை தவிர்த்துட்டு உள்ளே இருக்க உயிர் எதன் மூலம் இருக்குது, அதோட மூலம் என்னங்கிறத நம்ம உணர்றதே கிடையாது. அப்படி உணராமல் இருக்கும் பொழுது அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் தான் நாம் செய்கிறது அத்தனையுமே நமக்கு தவறான முடிவில் போகுது. அதுதான் அருகுண சீரமைப்புக்கு நம்ம முடியாத, அருகுணத்தை சீரமைக்க முடியாத தன்மைக்கு காரணம் அதுவே. அப்போ அந்த உணர்ச்சி நிலையை கடந்து அந்த அமைதி நிலைக்கு நம்ம திரும்பும் பொழுது தான், அதுக்கு தான் மனசுக்கு அந்த ஃப்ரீக்குவன்சி நிலையை கொடுத்தாங்க மகரிஷி. பீட்டாவிலேருந்து இப்போ ஆல்ஃபா வரும்போது அப்புறம் தீட்டா, டெல்டா. உணர்ச்சி நம்ம பீட்டாவிலேருந்து ஆல்ஃபாவுக்கு வர்றதுக்கே நம்ம இவ்வளோ ஆழ்ந்து யோசிக்கும் பொழுது தீட்டா எப்போ போகிறது, டெல்டா எப்போ போகிறது, அத்தனையும் நம் கையிலே உள்ளன. அப்போ எவ்வளோ தூரம் ஒரு பேராற்றல் ஒரு பிறந்திருக்கோம். வாழ்க்கையில் நம்ம செய்கிறது சரியாக தவறான்னு யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை வரைக்கும், ஒரு செயலை நாமே செய்யக்கூடிய தன்மை வரைக்கும் இறைநிலை நமக்கு கொடுத்துருக்கு. அப்படின்னா அந்த செயலை எப்படி செய்யணுங்கிற தன்மையும் நம்முள்ளே அறிவாக அடங்கி இருக்கிறது. அப்போது செய்கிற செயல்களை நம்ம நல்ல விதமாகவே நினைக்கும் பொழுது, ஒரு விதை எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, ஒரு விதை ஊனுற வரைக்கும் தான் நம்மளோட இது. அதான் மகரிஷி சொல்லுவாங்க, விதைத்தவன் உறங்கிடலாம், ஆனால் விதைகள் உறங்குவதில்லை.
அது காலத்தே அதோட பஞ்சபூதங்களோட கூட்டோடு சேர்ந்து அது காலத்தே என்ன வந்து அதுக்கு அறுவடை கொடுக்கணுமோ அதுக்கான இப்போ இந்த ஒரு ஆழ விதை நம்ம விதைக்கிறோன்னா அதோட தன்மை அந்த விருட்சமாக விளைஞ்சி நிற்கிறது தான். அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு எண்ணம் போட்டுட்டோன்னா அந்த எண்ணம் செயலாகாமல் இருக்காது. அதனால் நம்ம இதமாக வச்சு நம்ம மனசை இதமாக வச்சு பழகும் பொழுது தான் மனிதன் அப்படிங்கிற பூரண நிலையை நாம் உணர முடியும். ஏதாவது ஒரு தீய இதை நம்ம உள்ளே போட்டுட்டோம்னா அதோட விளைவு பார்க்கும் பொழுது நம்மளோட மனம் இதமாக இருக்காது. நம்ம தீய ஒரு செயல்களையும் நாம் புரிந்துகிட்டே இருக்கும்போது எப்போ வருது அப்படின்னா அந்த உணர்ச்சி நிலையில் தான் என்ன செய்யணுங்கிறதே நமக்கு தெரியாமல் செய்கிறோம். அப்போ இறைவன் நிலையோட படைப்பில் இந்த பிரபஞ்சத்தில் பூத்த இறுதி மலர் மனிதன் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லிட்டாங்க. அப்போ எப்பேற்பட்ட ஒரு பாக்கியவான்களாக நம்ம இருக்கிறோம். அந்த தன்மையை நம்ம மேலும் மேலும் சிறப்படைய செய்யணும் அப்படின்னா அது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ மனதை இதமாக வைத்துக்கொள்வோம். உணர்ச்சி நிலையை கடந்து அமைதி நிலையை நோக்கி பயணிக்கும் பொழுது நாம் இதமானவர்களாகவே இருப்போம். மற்றவர்களுக்கும் இதமானவர்களாகவே தோற்றமளிப்போம். மற்றவர்களும் நம்மை பார்த்து நம்மளுடைய ஒரு எண்ண நிலையை பார்த்து அவர்களும் மாறக்கூடிய ஒரு நல்ல தருணம் உண்டாகும். வாழ்க வளமுடன்.